அந்த புறத்து மகாராணி. இவர் படிக்காரு. அந்த புறத்து மகாராணி எங்க அந்த புறத்து மகாராணி அர்த்தம் தெரியுமா உனக்கு? அதையே அவன் மேடையில நின்றுக்கிட்டு உன்னை வேசிங்கிறான். அந்த புறத்து மகாராணி என்ன? அரசனுக்கு செக்காப்பு. அந்த புறம் ஒன்று இருக்கு அரசனுக்கு. அந்த புறத்தில் அழகிகளை வச்சுக்கிட்டு அப்பப்ப போயிட்டு வருவான். அதைத்தான் அந்த புறத்து மகாராணிங்கிறது. மடி மூளை கட்டவளை, நீ ஆசிரியரா, தமிழ் படிச்ச ஆசிரியரா இருக்க, மேடையில் ஒன்ன ஒருத்தன் திரும்பி பார்த்து அந்த புறத்து மகாராணி நீ ஹாஹாங்கிற உங்களுக்கு. இதான் ஒழுக்கம் சொல்லி கொடுக்குற லட்சணமா? இந்த ஆசிரியர்கள் இப்படி ஒழுக்கம் கற்பிச்சா மாணவர்கள் நல்லா வருவாங்களா? நீங்க இப்படி பாட்டு படிச்சு டான்ஸ் அடிச்சா கூத்து போட்டா 2-3 ஆசிரியர்கள் சேர்ந்து குத்தாட்டம் போட்டா அந்த பிள்ளைங்களுக்கு ஒழுக்கம் பெறுமா? அந்த பிள்ளை நாளைக்கு ஒண்ணு கண்டோன்னா என்ன சார் கேட்பானா? என்ன சார் இந்த பக்கம் சீனி ஆக்குமா? என்ன எங்கட பக்கம் செட்டாப்பா என்ன அப்படியே மரியாதை வேணும். பிள்ளைக்கு முன்னால பாப்பா டான்ஸ் அடிச்சா, உமா டான்ஸ் அடிச்சா பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்கலாமா? ஒழுக்கம் சொல்லி கொடுக்கலாமா? நீங்க மேடையில் ஆசிரியர் சைவரால பெருக்குறேன். இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க படிச்சு கொடுத்தத ஆசிரியர் என்ன தண்டைக்கு சைவரால பெருக்கி டம் போட்டாச்சு. நல்லா வருவான் அவனு. கோவிக்காதீங்க, எல்லா ஆசிரியர்களும் இல்லை. அப்ப இந்த லட்சணத்துல சேரும் டீச்சர் பிள்ளைகளும் இருந்தா, இந்த லட்சணத்துல நீங்க குத்து பாட்டுக்கு டான்ஸ் போட்டா, இப்படி இருந்தா எங்க ஒழுக்கம் வரும்? எங்க தீன் வரும்? இஸ்லாம் எப்படி வரும்? இந்த பிள்ளைகள் எப்படி மார்க்கம் சொல்றது? முதல்ல நாம நல்லா இருக்கணும், பெற்றோர்கள் நல்லா இருக்கணும்.